காக்குமே. பிரபூத விபுத த்விஷத் பரண கிரண விஸ்வம்பர பர அபனயச்சல த்வமவதார்ய லக்ஷ்மீதரமோ நிராகிருதவதே தயே நிகமசௌததீபஸ்ரீயா விபச்சித விகீதயா ஜகதி கீதயந்தம் தமக. நாராயணியத்துல உயர்ந்த துருவ சரித்திரத்துல துருவனுடைய பக்தியினுடைய பெருமையெல்லாம் அழகா நாராயண பட்டத்திரி வர்ணிக்க, குருவாயூரப்பனோடு நாமும் ஆமோதிச்சு ஸ்ரவண பக்தியோட நாம ஸ்ரவணம் பண்ணிட்டு இருக்கோன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதே சந்தர்ப்பத்தில் நம்முடைய நலம் தரும் நாராயணியத்துல ஒரு பெரிய விசேஷம், ஸ்ரீகிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம அடையிறது. அந்த கிருஷ்ணன் நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியம், சிறிய சிறிய இடங்கள்ல சிறிய தெருக்களுக்குள்ள தான் குடிக்கொண்டு பிரத்யக்ஷ தெய்வமாக வரப்பிரசாதியாக சேவை அளிக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணனை கூட நாம் தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த நாராயணியத்தில் நாம் அடையிறோம். அந்த வகையில நாம் இப்போது தரிசிக்க இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் சிறிய திருக்கோயில் தான், இருந்தாலும் வரப்பிரசாதியான கிருஷ்ணன் சென்னையில் தேனாம்பேட்டை எல்டாம் சாலையில் ராமலிங்க ஈஸ்வரர் கோயில் தெருவில் குடிகொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி பெருமாள் திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைய இருக்கின்றோம். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாக இத்திருக்கோயிலை பற்றி இங்கே இருப்பவர்கள் கூறுகின்றார்கள். தெருவுக்குள்ளே நாம் நுழையும் போதே பெரிய முகப்பானது நம்மை ஆஞ்சநேய சுவாமியோடும் கண்ணனோடும் கண்ணனோடு உடன் பிறந்த ராஜராஜேஸ்வரியான அம்பிகையோடும் நம்மை வரவேற்க, நாம் இதோ தெருவுக்குள்ளே நுழைந்து விட்டோம், கோயிலையும் அடைந்து விட்டோம். சிறிய ஒரு முகப்பு, அந்த முகப்பிலே அமர்ந்த திருக்கோலத்திலே புல்லாங்குழலுடன் கண்ணன் அமர்ந்து கொண்டு அபயகஸ்தத்தோடும் சங்கு சக்கரத்தோடும் நம்மை அழகாக வரவேற்க, இதோ கோயிலுக்குள்ளும் நாம் நுழைந்து விட்டோம். இங்கே நாம் உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை முதலில் அடைய இருக்கின்றோம். ஆகா, என்ன ஒரு ஆச்சரியமான சேவை! ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாசனாக இங்கு பௌர்ணமியிலே புரட்டாசி மாசம் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முதல் சனிக்கிழமைக்கு முன்னால் நமக்கு ஸ்ரீனிவாசன் கண்ணனுடைய உருவத்திலே இங்கு அழகாக சேவை சாதிக்கின்றான். நின்ற திருக்கோலத்திலே தாமரை பீடத்தின் மேலே அழகாக திருவடி முதல் திருமுடி வரை அவனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். உயர்ந்த கிரீடம், அது மட்டுமா, நெற்றியில் சார்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஊர்த்வபுன்றம் என்ற திருமண் காப்பு, 4 திருக்கரங்கள், சங்கு சக்கரம் அபயகஸ்தம். ஸ்ரீனிவாசன் கடிகஸ்தத்துடன் இருப்பவனாக இருந்தாலும் இங்கு கண்ணனுடைய உருவோடு கலந்து இருப்பதால் வரதகஸ்தத்தோடு நமக்கு காட்சியளிக்க அழகான திருமுக மண்டலத்தினுடைய உத்தமமான தரிசனத்தை அடைகின்றோம். கர்ணபத்திரங்கள் நமக்கு சேவையை அளிக்க நன்கு விசாலமாக திறந்து அழகிய நேத்திர சேவை, அதாவது அகல விரித்த கண்களோடு ஆனந்த பாஷ்பத்தோடு நம்மை அவன் அனுகிரகிக்க கூடிய காட்சியோடு வெண்பட்டையும் தான் தரித்துக் கொண்டு, ஆகா, அவனுடைய அழகான ஹஸ்தம் கை தரிசனத்திலே இயற்கையாகவே அமைந்திருக்கக்கூடிய ரேகைகள் நமக்கு ரேகாத்வஜா சமபுஜ என்ற ஸ்ரீனிவாசனுடைய உருவத்தை ஞாபகப்படுத்துகின்றது. அவனுக்கு ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் ஆனவள் மகாலட்சுமி ஸ்வரூபமாக வலதுபுறத்திலே நின்ற திருக்கோலத்திலே வலது கையிலே தாமரை புஷ்பத்தை வைத்துக் கொண்டு காட்சியை அளிக்க, மற்றொரு புறத்திலே இடதுபுறத்திலே பூமி பிராட்டியானவள் அவளும் நின்ற திருக்கோலத்திலே தனது இடது திருக்கரத்திலே தாமரை பூவை தான் தாங்கிக் கொண்டு மூவரும் மாலைகளை சாற்றிக் கொண்டும் மாலைகளை கலைந்து கொண்டும் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய உத்தமமான திவ்ய தரிசனத்தோடு இதோ நாராயணியத்திற்கு திரும்பிவிட்டோம். நாராயண பட்டத்திரியும் உயர்ந்த 17வது தசகத்தில் துருவனுடைய ஒரு மகிமையை, துருவன் தபஸெல்லாம் முடிச்சுண்டு எல்லைக்கு திரும்பச்சே யார் யாரெல்லாம் அவரை வரவேற்கிறா, ஊர் ஜனங்களெல்லாம் கூடி நிற்கிறா. தகப்பனார் அவனை மடியில உட்கார வைக்கிறார். குருவாயூரப்பா, இத்யோ சிஷித்வை கதே நிருபநந்தனோசோ ஆனந்திதா கில ஜனோ நகரீமுபேதகம் ரேமே சிரம் பவதனுக்ரக பூர்ண காமகம் தாதே கதேச
வன மதுதராஜ்யபாரகம். முதல்ல துருவனுடைய ஒரு பெருமை இருக்க. யார வணங்கினான்னா தங்க அப்பாவை இல்ல, தன்னுடைய சொந்த அம்மாவான சுனீதியே இல்ல. யாரால இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்தானோ அந்த சித்தியான சுருச்சியினுடைய காலில் விழுந்தானாம் போயிட்டு. துருவனுடைய ஒரு பணிவு, அவனுடைய ஒரு பண்பு, புராணங்கள்ல இது போன்ற சின்ன சின்ன கதைகளா இருந்தா கூட அதுல அடங்கி இருக்கக்கூடிய நீதி இருக்கே. துருவனுடைய சரித்திரத்திலேயே பல நீதிகள் நமக்கு இருக்கு. நாராயண பட்டத்திரி கடைசி ஸ்லோகத்துல முடிக்கும் போது ஒன்றொன்றாக அடுக்கி நமக்கு சொல்ல போறார். அதே போல இவன் வணங்கினான், அப்படியே நெகிழ்ந்து போயிட்டா, வெக்கத்தால தலையை குனிஞ்சாலாம். அவன் என்ன பண்ணான்னா பாகவதம் சொல்லித்து துருவன் தன் கிட்டக்க அப்படி கைய கூப்ப செய்ய சுருச்சிஸ்தம் சமுத்தாப்ய பாதாவன தமர்பகமோ பரிஷ்வத்யாக ஜீவேதி பாஷ்பகதயாகிரா. கண்ணீரால் நினைத்து தீர்காயுளுடன் வாழ்கவென்று செவ்வை சுடுவார் சொன்னார். இவ வரச்சேயே கைய கூப்பிண்டு துருவனுடைய பாதத்தை தொடறதுக்காக இவ வணங்கறதுக்காக போயிட்டாளாம். சிலுத்து போயிட்டான் துருவன். அம்மா என்னுடைய வயசு என்ன, உங்களுடைய ஸ்தானம் என்ன அப்படின்னு அவளை வணங்கினான். அப்பா, அறியாமையினால நான் எவ்வளவு தவற பண்ணிட்டேன். விபரீதமான ஒரு சிந்தனை, கெட்ட புத்தி, மற்றவர்கள் பேர் ஏற்படக்கூடிய ஒரு பொறாமை எந்த அளவுக்கு ஒரு மனிதனை தலகுனிய வைக்கும்னு நான் என்னுடைய கதையில நான் புரிஞ்சுட்டேன். அறியாமையால உன் பொருட்டு நான் கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் நீ மன்னிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணாளாம். அப்ப துருவன் இன்னொருத்தனா இருந்தா கோவிச்சுட்டு இருப்பான், வணங்கி இருக்கவே மாட்டான். இந்த இடத்தை விட்டு இந்த அம்மா நகர்ந்தாத்தான் நான் ஊருக்குள்ள நுழைஞ்சிருப்பேன், அவளை காட்டுக்கு துரத்துங்கன்னு சொல்லி இருப்பான். ஆனா இவன் விவேகி, பகவானுடைய தரிசனத்தை அடைஞ்சிட்டு வந்திருக்கானே, அப்படி பேசுவானா? பொறுமையா சொன்னானா, அம்மா நான் தான் உங்களை வணங்கணும், உங்களுக்கு பலவிதமான நன்றியை நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன் தெரியுமா? நீங்க மாத்திரம் அன்னைக்கு அப்பா மடியில நான் ஏறி உட்கார்ந்த உடனே குழந்தை தானே அப்படின்னு என்ன அரவணைச்சு இந்த மடியில உட்கார வச்சு எனக்கு பலவிதமான ஒரு உபச்சாரங்கள்லாம் நீங்க பண்ணியிருந்தேன்னா நான் எந்த கதிக்கு ஆளா இருப்பேன்? அரண்மனையினுடைய சுகத்துக்கும் இந்த வாழ்க்கைக்கும் நான் அடிமையாகி தெளிச்சு போய் தினமுமே வரதும் அப்பா மடியில உட்கார்றதும் இங்க ஆகாரங்களை சாப்பிடுறதும் விளையாட்டுல பொழுத போக்கி இருப்பேன். நீங்க பண்ண ஒரு நல்ல காரியம் இருக்கே, என்னை பிடிச்சு தள்ளினதுனால தானமா எனக்கு விவேகம் வந்தது. எல்லாம் பரமாத்மாவான வாசுதேவனுடைய செயல்மா. அதனால நீங்க என்ன அவமானப்படுத்திட்டேன்னு நீங்க வருந்தவே வேண்டாம், எனக்கு நீங்க நல்லதை பண்ணிருக்க. உண்மையா சொல்ல போனா என்ன பிடிச்சு தள்ளிட்டு உங்க அப்பா மடியில ஏறி உட்காரணும்னா காட்டுக்கு போய் நீ மகாவிஷ்ணுவை குறிச்சு தவம் பண்ணணும் அப்படின்னு தபஸ்ன்ற ஒரு ஞானத்தை எனக்கு உபதேசம் பண்ணதே நீங்க தானே. அந்த விஷயத்துல நீங்க எனக்கு குருவா இருக்கிறதா தான் நான் ஏத்துக்கிறேன், நீங்க கவலையே பட வேண்டாம்னு சொன்னாராம். என்ன ஒரு கருணை, என்ன ஒரு பணிவு. ஏன்னா மனு வம்சம், இந்த மனு வம்சத்துல இருக்கிறவா அத்தனை பேருக்கும் அதே மனு ஸ்தாபிதம் பண்ண அயோத்தியா ஆண்ட ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சரித்திரத்திலையும் கிட்டத்தட்ட இதே ஒத்துமையான கதையத்தான நம்ம பார்க்கிறோம். அங்கேயும் சிறிய தாயாரான கைகேயி சித்தி ராமனை காட்டுக்கு துரத்திட்டா. படாத பாடுபட்டார் ராமன். ராவணாதிகளை எல்லாம் வதம் பண்ணி தன்னுடைய தம்பியான லக்ஷ்மணனோடும் மனைவியான சீதையோடும் காட்டுல நடந்த கால்கள் நொந்தவோ நெடுங்குஜாலம் 7 முடிச்சுண்டு அயோத்தியில இறங்குறார். இப்ப துருவன் ராஜ்ய எல்லையில நுழைற மாதிரி ராமன் நந்தி கிராமம்னு சொல்லக்கூடிய அயோத்தி எல்லையில வரச்சே எல்லாரும் சுத்தி நின்று இருக்கா. ராமன் இறங்கின உடனே நேரா அவருடைய கண்கள் யார தேடித்துன்னா கைகேயி நல்லபடியா இருக்கணுமேன்னு அவருடைய கண்ணு தேடித்தான். பரதன் பாதுகையை கொண்டு ஒப்படைச்சான் ராமனிடத்துல. அதை கூட அவர் காதுல வாங்கிக்கல. ஒரே கேள்வி கேட்டார் பரதனை பார்த்து, பரதா அயோத்தியில எல்லாரும் சௌக்கியமானாராம். நாம கூட ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை பார்த்தா சாதாரணமா கேட்கிற கேள்விதான் இது, எல்லாரும் சௌக்கியமானு. எதிர இருக்கிறவர் என்ன பதில் சொல்வார்? எல்லாரும் சௌக்கியம். சௌக்கியம் இல்லாட்ட கூட சௌக்கியம்னுவார். அது ஒரு பணிவான வார்த்தை. அதே போல ராமன் கேட்கலேன்னு பரதனுக்கு புரிஞ்சு கொடுத்தான். எல்லாரும் சௌக்கியமானு இவர் கேட்கறதுல உள்ள ஒரு அர்த்தம் என்ன இருக்குன்னா, முக்கியமா நம்ம அண்ணாவுக்கு தெரிய வேண்டியது நம்ம அண்ணாவான கைகேயி சௌக்கியமானு. அதனால பரதன் என்ன பதில் சொன்னான்? அண்ணா பூஜிதா மாமி காமாதா தத்தம் ராஜ்யமிதம் மம தத்ததாமி புனஸ்துப்யம் யதாத்வம் அததோ மம. எங்க அம்மாவான கைகேயி உள்பட எல்லாரும் சௌக்கியம் அப்படின்னு சொன்னானாம். அப்ப என்ன அர்த்தம்? ராமனுடைய குணம் அவருக்கு புரிஞ்செடுத்து தன்னை காட்டுக்கு துரத்தினவ சௌக்கியமா இருக்கணுமேனு ஒருத்த இறங்குறான்னு சொன்ன அதே வம்சம் இந்த துருவன் எப்படி இருப்பான்? குருவா இருப்பா.
நேர அம்மாவை வணங்கி அப்ப ஆசீர்வாதம் பண்ணாலாம். என்னுடைய குழந்தைய விட, என்னுடைய வயத்துல பிறந்த அந்த உத்தமமான உத்தமனை விட நீ பல ஆண்டு காலம் தீர்காயிலோட இருப்ப துருவா. எங்க குடும்பத்தை விட உனக்கு பல சௌக்கியங்கள்லாம் ஏற்படும்னார். அதே மாதிரித்தான் பின்னாடி தன்னுடைய தம்பியை விட அதிக நாட்கள் இவன் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைய போறான். சுனீதியான சொந்த தாயார வணங்கினா, அவளும் கர்வம் இல்லாம அம்மாவை அரவணைச்சுண்டா. இவனுடைய தவத்தால பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்னா சேர்ந்தது. மகாராஜா, சுனீதியை நீ உன்னுடைய குடிசையை காலி பண்ணிட்டு வந்துரும். நான் பண்ண தவறுகளுக்கெல்லாம் அஞ்ஞானத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே நாம எல்லாருமா சேர்ந்து ஒரே இடத்துல அரண்மனையில இருப்போம். இனிமே எனக்கு ராஜ்ய பாரமே வேண்டாம். நான் துருவனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வைக்கிறதா இருக்கேன்னு சொல்லி, குருவாயிரப்பா ரேமே சிரம பவதனுக்ரக பூர்ண காமக தாதே கதேஜ வனமஹத்ருத ராஜ்யபாரக. பட்டாபிஷேக அலங்காரங்களை பண்ணி கம்பீரமா அப்படி துருவனை அழிச்சுட்டு வராராம். அப்ப அந்த எல்லையில இருக்கக்கூடிய பெண்கள், அங்க இருக்கக்கூடிய மகர்ஷிகள், வேத விற்பன்னர்கள்லாம் பாகவதம் சொல்லித்து கடுகு, அக்ஷத, தயிர், ஜலம், அருகம்பூ, எல்லா விதமான அருகம்புல், எல்லா விதமான பூக்கள், பழங்கள், இவா எல்லாத்தையும் தட்டு தட்டா துருவனுக்கு கொடுக்கிறாரா. ஏன்னு சொன்னா, ஒரு ராஜா பட்டத்தை ஏத்துக்கும் போது மனுவம்சத்துல இதையெல்லாம் அவர் கையில கொடுக்கும் போது அரசாங்கத்துல எந்த தவறும் நடக்காது. ராஜா தீர்காயிலோட இருக்கணும்னு அங்க இருக்கக்கூடிய பிராமணோத்தமர்கள் பூர்ண கும்பங்களை எல்லாம் வச்சிருந்து வேத கோஷத்தோட வரவேற்க, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் திவ்யமான ஒரு ஹாரத்தியை எடுக்க நேர பட்ட பிரவேசத்தை பண்ண அந்த துருவனுக்கு உயர்ந்த ஒரு பட்டாபிஷேகத்தை தாதே கதே சவனமஹத்ருத ராஜ்யபாரக பட்டாபிஷேகத்தை மகாராஜா நடத்துறாராம். எந்த ஆசனத்துக்கு மேல இருக்கிற அப்பா மடியில உட்கார கூடாதுன்னு தள்ளப்பட்டானோ அதே ஆசனத்துல இவனை அமர வச்சு அரசனாக ஒரு பட்டாபிஷேகம் நடக்கக்கூடிய காட்சி. குருவாயிரப்பா, என்ன ஆச்சரியம். உடனே மகாராஜா என்ன பண்ணார், துருவா நீ ராஜ்யத்தை ஏத்துட்ட, எனக்கு வாழ்க்கை போறோம். நான் காட்ட அடைஞ்சு தவம் செய்து எம்பெருமானுடைய திருவடியை அடையிற வழிய பார்க்கிறேன்னு மகாராஜாவும் வனமத்ருதராஜ்யபாரக குருவாயிரப்பா கிளம்பி போயிட்டாராமேன்னு பட்டாபிஷேகத்தோட மகாராஜா கிளம்புறத இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் நாராயண பட்டத்திரி. இதனுடைய தமிழ் பாசுரம், உன்னுடைய ஆசி பெற்றே துருவனமல் நீ மறைந்தவுடனே சென்று தன்னுடைய தந்தை அவன் தவம் செய்ய வனம் நோக்கி சென்ற பின்னே மன்னியதாம் ஆட்சியினை பல்லாண்டு பலர் போற்ற மகிழ்ந்து செய்தால் என்னவனே குருவாயூர் ஏற்றவனே உள் பணியில் இன்பம் கொண்டால் துருவனும் தாமே என்று இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணி அடுத்த ஸ்லோகத்தை தொடர இருக்கார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை இத்திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்க ஆண்டாள் நாச்சியார் நவநீத கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. ஓர்